புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் கவர்னருக்கு கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், கடந்த 17/9/2024 புதுச்சேரி கலால்துறை மூலம் புதிய மதுபானம் உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யும்படியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் எனது கோரிக்கையை தங்களிடம் சமர்ப்பித்தேன். எனது கோரிக்கைக்கு நேற்றைய தினம் புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். தங்களிடம் அளித்த புகாருக்கு குற்றம் சாட்டப்பட்ட கலால்துறை ஆணையர் பதில் அளித்திருப்பது விசாரணை கைதியிடம் தீர்ப்பை ஏற்படுத்தும் செங்கோலை ஒப்படைத்தது போல உள்ளது. இருப்பினும் என்னுடைய கேள்விகள், புதுச்சேரி கலால்துறை மூலம் வழங்கப்படும் FL2 சுற்றுலா உரிமங்கள் அனைத்தும் பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள், மக்கள் குடியிருப்புகள் ஆகியவற்றின் கலால்துறை சட்டப்படி அருகே இல்லை என்பதை உறுதி செய்ய முடியுமா? ஏற்கனவே சட்டவிரோதமாக வழங்கப்பட்டுள்ள அனுமதியை சுட்டிக்காட்டி தவறான அனுமதியை பின்பற்றி தற்போது FL2 அனுமதி வழங்கப்பட்டது என்பது எப்படி சட்டத்திற்கு உட்பட்டதாகும்? சுற்றுலா பேரில் FL2 உரிமம் வழங்கப்படும் இடங்களில் ரெஸ்டோ பார் என பெயர் பலகை வைத்துள்ளீர்களே, இதற்கான அனுமதியை யார் கொடுத்தது? கலால்துறை சட்டங்களுக்கு புறம்பாக இப்படி பெயர் பலகை வைப்பதும், மாண்புமிகு உயர் நீதிமன்ற உத்தரவை மீறி அங்கே கவர்ச்சி நடங்கங்கள் அரங்கேறுவதும் தான் சட்டமா? இவைகளை வேடிக்கை பார்ப்பதற்குத்தான் கலால்துறையில் இத்தனை அரசு அதிகாரிகளா என்பது உள்ளிட்ட 5 கேள்விகளை கவர்னருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் எழுப்பியுள்ளார். கலால்துறையின் துணை ஆணையரின் பதில் கடிதமே நான் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒப்புதல் வாக்குமூலமாக அமைந்துள்ளது. எனவே மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் காலம் கடத்தாமல் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தவறினால் புதுச்சேரி மக்களுக்காக நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.